Hello friends, welcome to Python Tamil tutorial part 25. நான் சீனு. இந்த கிளாஸில் ஒரு முக்கியமான கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். அது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அது என்னென்னா வைல் லூப் அப்படின்றது. இப்போ நம்ம இதுக்கு முன்னால் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அது எப்படி ரன் ஆகும் அப்படின்னு காட்டிடுறாங்க. இப்போது வைல் லூப் யூஸ் பண்ணும்போது அந்த இஃபை விட இது எவ்வளோ அட்வான்ஸ் ஆனது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் a=1 அப்படின்னு ஒரு வேல்யூ அசம்பிள் பண்ணிக்கிறேன். வைல் அப்படின்ற லூப்பிங் யூஸ் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படி நான் கொடுக்குறேன். சாரி, இது கொடுத்துட்டதுனால இங்கே வரும்போது தெரிஞ்சு போச்சு தப்பு அப்படின்ட்டு. அதாவது எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதினாலையும் முடியும் போது கோலன் அப்படின்றது யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது கீழே வந்துடும். ஸோ பிரிண்ட் எல்லோரும் ஒரு வேல்யூ நான் ஆட் பண்ணுறேன், சீனு அப்படின்ட்டு போடுறேன். கீழே வந்து இன்னொன்று ஆட் பண்ணுறேன், அதாவது a ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு. இது எதுக்கு அப்படின்றது அப்புறம் சொல்கிறேன். இது என்ன பண்ணும் அப்படின்றது நான் பாருங்கள். இதை சேவ் பண்ணிடுறேன். வைல் அப்படின்ட்டு சேவ் பண்ணுறேன். பைத்தான் அதுவே செட் பண்ணிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 10 டைம் சீனு அப்படின்றது ரன் ஆகிருக்கு. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா a=1 அப்படின்னு இருக்குது. இங்கே முதல்ல கீழே இறங்கும்போது இந்த வயலை பார்த்ததோடனே இங்கே 1 அப்படின்றது தான் முதல்ல இருக்கும். 1ன்னும் போது கண்டிஷன் ட்ரூ ஆகும். 1 கீழே இறங்கி சீனு அப்படின்றது தரும். இங்கே சீனுன்றது பிரிண்ட் பண்ணதோடனே பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஏவில் இருக்கிற வேல்யூவோட 1 ப்ளஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது அதோட அர்த்தம். பார்த்திங்கன்னா இப்போது ப்ளஸ் பண்ணதோடனே 2 ஆகும். ஏவோட வேல்யூ 2 ஆகும். 2 போது ட்ரூ ஆகும், மறுபடியும் கீழே இறங்கும். இந்த மாதிரி ரிப்பீட்டாக நம்ம எந்த நம்பர், அதாவது 10 ஈக்குவல் டு கொடுத்துருங்கிறதுனால 10 டைம்ஸ் கன்ஃபார்மாக வரும். இதுவே நம்ம ஈக்குவல் போடணும்னா பாருங்கள், ஈக்குவல் போடாட்டின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து 10 லெஸ் தென் 10 அப்படின்றது வராது. ஸோ 9 டைம் தான் வரும். நான் ஈக்குவல் போட்டுக்கிறேன். ஏன் நம்ம 10 தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு இல்லைங்க. நான் இப்போ பாருங்கள் 20 கூட யூஸ் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் அது பாட்டுக்கு போய்ட்டு ரன் 20 டைம் இப்போ ரன் ஆகிருக்கும். இப்போ நம்ம இது கன்ஃபார்மாக யூஸ் பண்ணி ஆகணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஒருவேளை அது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாருங்கள். ரன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஏன்னா அது எப்போ முடியணும், அதுக்கு ப்ளஸ் அந்த ஏவோட வேல்யூ 1 லெஸ் தென் 10 அப்படின்றது ட்ரூ ஆகிட்டே தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நிற்கவே நிற்காது, அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஒரு டைம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கண்டிஷனிங் நம்ம கரெக்டாக எழுதுகிற வரைக்கும் இந்த மாதிரி தான் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ நீங்கள் கண்டிஷன் எழுதுறதுல தப்பு பண்ணாதீங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த a=1ன்றது எத்தனை டைம் திரும்பி வந்தாலையும் ட்ரூ ஆகிட்டே தான் இருக்கும். அதாவது 20ஓட சின்னதாக தான் இருக்கும். அதனால் இதுவே நாங்கள் a ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது வந்து அது வந்து 20 டைம் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். இது பார்த்திங்கன்னா இன்னும் பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. Thank you for watching. Please subscribe.